பணம் இருந்தாலும் நீ தலித்துனா, நீ காதலிச்சின்னா உன்னை நாங்கள் கொல்லுவோம் என்பதுதான் இளவரசன் திவ்யா விஷயம், கோகுல்ராஜ் விஷயம், உடுமலை சங்கர், இன்னைக்கு கவின் வரைக்கும் நிற்குது. ஒரு இளைஞன், வாழ வேண்டிய ஒரு இளைஞன் கொல்லப்பட்டிருக்கிறான். ஜாதிய வேறுபாட்டால் கொல்லப்பட்ட, இடைநிலை சாதிகளால் கொல்லப்பட்டிருக்கிறான். இதில் வர்க்கம் கூட பின்னால் போகுது. இந்த கொல்லப்பட்டவர்கள், கொலை செய்தவர்களுடைய குடும்பத்தை விட இவனுடைய பொருளாதார அந்தஸ்து மேலானதாக தான் இருந்திருக்கிறது. ஒரு படித்த இளைஞன் 2 லட்சம் ரூபாய் சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியில் சம்பாதிக்கக்கூடிய ஸ்டேட்டஸில் இருந்த ஒரு இளைஞன், சொந்த வீடு இருக்குது, அவனுக்கு நிலம் இருக்குது. அப்படி இருந்தும் அவன் கொல்லப்படுகிறான்னா, நீ பணம் இருந்தாலும் நீ தலித்துனா, நீ காதலிச்சின்னா உன்னை நாங்கள் கொல்லுவோம் என்பதுதான் இளவரசன் திவ்யா விஷயம், கோகுல்ராஜ் விஷயம், உடுமலை சங்கர், இன்னைக்கு கவின் வரைக்கும். இதில் கொலை செய்தவனுடைய அப்பா அம்மா 2 பேரும் காவல்துறையில் அதிகாரிகளாக இருக்கிறார்கள். அந்த பெண், அந்த காதலிக்கப்பட்ட பெண் சித்தா மருத்துவராக. இது சமூகமும் காரணம், அரசியல் கட்சிகளும் காரணம், அரசாங்கமும் காரணம். எல்லாரையும் சேர்த்து தான் நம்ம இதில் பேசணும். இந்த கொலைகளுக்கு பிந்தின எதிர்வினை அரசாங்கமும் பெரிய கட்சிகளும் அவங்களோட செயல்பாடுகள் என்பது மெச்சத்தகுந்ததாக இல்லை. இன்னொரு பக்கம் இது பார்த்தீங்கன்னா, இதை ரொம்ப மெல்லிய குரல்ல இதுக்கு அரசாங்கத்தையும் சேர்த்து தான் நம்ம பேசணும் என்ற ஒரு விவாதம் வந்திருக்கு. இது அரசாங்கத்தை தப்ப வைக்கக்கூடிய விதத்தில் இந்த விவாதமும் இந்த நெரேட்டிவும் அமையவே கூடாது. இதில் அரசோட ரோலை தவிர்த்துட்டு இந்த விஷயத்தை நம்ம பேச முடியாது. அதே மாதிரி பெரிய கட்சிகள், குறிப்பாக ஆளும் கட்சியோட ரோலை இதில் தவிர்த்துட்டு நம்ம இதை பேச முடியாது. இன்னொரு விஷயம் இதில் பார்த்தோம், இன்னொரு கோணம் பார்த்தோம்னா, கொலை செய்த சுர்ஜித் அவருடைய வயது எடுத்துக்கிட்டோம்னா, அந்த பையனோட வயது 23, 24 வயது, கிட்டத்தட்ட 2000க்கு அப்புறம் தான் பிறந்திருக்கு. 2K கிட்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி. இந்த மாதிரி ஒரு அடுத்த தலைமுறையினர் ஜாதி வெறியில ஊறி இருக்காங்களான்னு நினைக்கும் போது கொஞ்சம் பயமா இருக்கு. கொஞ்சம் இல்ல, ரொம்ப பயமா இருக்கும். இதை நீங்க ரொம்ப ஒன்றும் போட்டு நீங்க மூளையை கசிக்க வேணாம். சோஷியல் மீடியால ஆக்டிவா இருப்பீங்க, எனக்கு தெரியும். நீங்க 2000க்கு பிறந்த அந்த அவங்க நீங்க பாத்தீங்கன்னா, நீங்க சமூக வலைதளங்களில் போய் பாத்தீங்கன்னா, ஃபேஸ்புக்ல, ட்விட்டர்ல, இன்ஸ்டால அவர்கள் சாதி பெயர்ல குழுக்களை வைத்திருக்கிறார்கள். யாதவா குரூப்பு, முதலியார் குரூப்பு, செட்டியார் குரூப்பு, தேவர் குரூப்பு, கவுண்டர் குரூப். அதாவது ஒரு 22 வயசு இளைஞன், 18 வயது இளைஞன், அவன் சாதி பெயரை தன் பின்னால் போட்டு கொண்டுக்கிறான். அமெரிக்காவில் போய் படிச்சுட்டு வந்தவன், அமெரிக்காவில் வேலை செய்கிறவன், சாதி பெயரை தன் பின்னால் போட்டுக்கிறான். இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா, கடந்த 100 ஆண்டுகளாக சாதி பெயரை பின்னால் போட்டுக்காத ஒரே மாநிலமாக தமிழ்நாடு தான். வேற எந்த மாநிலத்திலுமே இந்த அளவுக்கு கிடையாது. எல்லா ஜாதியை சேர்ந்தவனுமே அவன் ஜாதி பேரை அவன் பின்னால் போட முடியாது. போட்டானா அவனை மக்கள் பார்க்குற பார்வையை வேற மாதிரி இருக்கும். எல்லா அரசியல் கட்சிகள், எல்லா முன்னணி சமூகத்தில் பல துறை வித்தகர்கள் பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் தமிழ்நாட்டை தவிர மற்ற எல்லா மாநிலங்களையும் கம்யூனிஸ்டுகள் ஆட்சி செய்து கொண்டிருக்கிற கேரளா, மேற்கு வங்கத்தில் கூட சாதி பெயரை பின்னால் போட்டு தான் அவங்களோட பெயரே இருக்கும். EMS நம்பூதிரிப்பாடு தான், ஆனால் இங்கே ஒரு பி ராமூர்த்தி தான். அங்கே ஒரு ஜோதி பாசு தான், ஆனால் இங்கே ஒரு நல்ல சிவன் தான். அங்கே ஒரு சி ராஜேஸ்வர ராவ் தான், இங்கே ஒரு பா மாணிக்கம் தான். அது மாதிரி இயல்பில் எல்லா கட்சியிலுமே கடந்த 100 ஆண்டுகளாக நாம் ஈட்டிய அந்த சாதனையை, இப்போ பெரியாரை பற்றி பேசும்போது, பெரியாரோட காலகட்டம் தான் சாதி பேரை கடைசியாக போட்டுக்கிட்ட காலகட்டமாக இருக்குது. அதுக்கு பிறகு வர வீரமணி பேரை போடல, ராமசாமி நாயக்கர் தான் அவர் எழுதுவார். அது அந்த காலத்தோட முறை. அதனால பெரியார் சாதியவாதி நம்ம சொல்ல முடியாது. நான் ஏன் இதை சொல்ல வரேன்னா, கிட்டத்தட்ட ஒரு 100 ஆண்டு காலம் சாதி பேரை தன் பின்னால் போட்டு கொள்ள வேண்டும் என்ற நினைவு கூட, எண்ணம் கூட இல்லாத ஒரு சமுதாயம் இன்று எங்கு நிற்கிறது என்றால், ஒரு 18 வயது ஒரு இளைஞன், ஃபர்ஸ்ட் இயர் காலேஜில் படிக்கிற ஒரு இளைஞன் தன் பெயருக்கு பின்னால் சாதியை போட்டுக் கொள்ளுகிறான். அந்த டெண்டன்சிலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இங்கே நிற்குது.